ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவர முனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாத் குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்யம அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கூவு பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா பிரம்மோத்சவத்தின் 4ஆம் திருநாளாக அமைகிறது தங்க கோவர்தனகிரி பர்வத வாகனம். கோவர்தனகிரி பர்வத வாகனத்திலே ஏறுவதற்கு முன்பாக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் துவாபர யுகத்திலே ஸ்ரீ கிருஷ்ணனாக திரு அவதாரம் செய்து அனைவருக்கும் காண்பித்தருளிய பால லீலைகளில் முக்கியமானதாக பல அற்புதங்களை பாகவதம் குறிப்பிட்டாலும் அதில் அனைவரும் வியந்து போற்றக்கூடிய வகையிலே தேவர் உலகத்தின் அரசனாக விளங்கும் இந்திரனின் கர்வத்தை அழித்து அவனை தன் திருவடியிலே வீழ்ந்து வணங்குமாறு செய்து கோவிந்த பட்டாபிஷேகம் நிகழ்த்திய நிகழ்வுதான் கோவர்தனகிரி பர்வதத்தை தன் சுட்டு விரலால் பெயர்த்தெடுத்தது. அதாவது கோவர்தன மலையை தன் சுண்டு விரலால் உயர்த்தி அதிலே தன் ஆயர்குடி மக்களை காத்து நின்று ஆவினங்களை காத்து தேவர் உலகத்து நாயகனாம் இந்திரன் 7 நாட்கள் கொட்டித் தீர்த்த மழையிலே அனைத்திலும் அந்த ஆயர்குல பெருமக்களுக்கு எந்தவித துன்பமும் நேராத வண்ணம் காப்பாற்றி அருளிய சர்வலோக ரட்சகனான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நிகழ்த்தி அருளிய லீலா வினோதனங்களிலே அதி உன்னதமான வகையிலே நாம் எல்லோரும் அறிந்த வகையிலே கோகுலத்தில் கண்ணன் வளர்ந்த சமயத்தில் ஆய்ப்பாடி மக்கள் வருடந்தோறும் இந்திர பூஜை நடத்துவது வழக்கம். அதாவது மழையை தரக்கூடிய இயற்கையை காப்பாற்றித் தந்து விவசாயத்திற்கு பேருதவி புரியும் தேவராஜன் இந்திரனுக்கு அதி உன்னதமாக வழிபாடுகளை மேற்கொண்டு அமுது எனப்படும் உணவு பதார்த்தங்களை சமர்ப்பணம் செய்வது வழக்கம். சர்வவியாபியான பகவான் கிருஷ்ணனாக வந்தவுடன் இந்திர பூஜையை தடுத்து இயற்கையை நேசியுங்கள் என்று சொல்லி கோவர்தன மலைக்கு வழிபாடுகளை மேற்கொள்ளுமாறு கட்டளையிட்டான். கண்ணன் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை உணர்ந்தபடியினால் அனைத்து ஆயர்பாடி மக்களும் தங்களது வழிபாடுகளை கோவர்தன மலைக்குச் செய்து சற்று முன்பு நாம் கண்ட தயிர் திருப்பாவாடை, அதாவது தயிரன்னம், சர்க்கரையன்னம், புளியன்னம் ஆகியவற்றுடன் பக்ஷண வர்க்கங்களையும் பழங்களையும் கோவர்தன மலைக்கு சமர்ப்பணம் செய்ய இது கண்டு கோபமுற்ற இந்திரன் தனக்கு வரவேண்டிய வழிபாட்டை கண்ணன் ஒரு ஆயர்குல சிறுவன் தடுத்தான் என்பதை உணர்ந்து அவன் பகவான் என்பதை மறந்து அகம்பாபத்தோடு கடுமையான மழையை, வெள்ளத்தை, சூறாவளியை ஆயர்பாடி மக்களின் மீது பிரயோகம் செய்தான். வருண பகவானும் வாயு பகவானும் கடுமையாக தங்கள் சக்தியை நிரூபணம் செய்து அந்த ஆய்ப்பாடியே மூழ்கிவிடுமோ என்று பயப்படும் அளவுக்கு இயற்கை சீற்றத்தை ஏற்படுத்த ஸ்ரீமன் நாராயண சரணவு சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று சொல்லி ஆயர்குல மக்கள் கண்ணனெம்பெருமானின் திருவடியை சரணாகதி செய்ய கிருஷ்ணன் தன் சுட்டு விரலால் கோவர்தன மலை உடையாக பிடித்து நின்றான். மறுகணம் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 7 நாட்கள் தன் சுட்டு விரலால்
குன்றை குடையாய் பிடித்தான் கோபாலன். மறுகணம் இந்திரனுடைய செருக்கு அடங்கியது. ஆணவம் அழிந்தது. வந்திருப்பவன் ஆயர்குலச் சிறுவன் அல்ல, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என்று உணர்ந்து அந்த சர்வவியாபியை, சர்வ ஜகத்காரணனை, வைகுண்ட பூபதியை, ருக்மணி மணாளனை, கோவர்தனகிரி தாரியை சரணாகதி செய்த இந்திரன், பகவானே நீயே சர்வோத்தமன் என்று சொல்லி கோவிந்த பட்டாபிஷேகம் நிகழ்த்தினான் தேவேந்திரன். அது தருணம். இந்திரனை பார்த்த கண்ணன் அவனை மன்னித்து, இந்திரனே ஆனாலும் சந்திரனே ஆனாலும் யாராகிலும் கர்வம் அகம்பாவம் இருந்தால் அவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாவர், இறைவன் அருகில் நெருங்க வியலாது என்று சொல்லி, படித்திருந்தாலும் பட்டம் பெற்றிருந்தாலும் மிக பெரும் பதவியில் இருந்தாலும் பணிவு அதுதான் பகவானை நோக்கி அவர்களை ஈர்க்கும் என்று சொல்லி மீண்டும் தேவேந்திரனுக்கு அபயம் அளித்து அருளாசி புரிந்தான் கண்ணனம்பெருமான். அந்த நிகழ்வை நம் ஜன்பகாரண்ய கஷேத்திரத்து நாயகனான ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி 18 நாட்கள் பிரம்மோற்சவத்திலே கோபில முனிவர்களின் தவத்திற்கிணங்க 4ஆம் திருநாளிலே அந்த கோவர்தன மலையை எப்படி துவாபர யுகத்தில் சுட்டு விரலால் பிடித்து காண்பித்து அருளினானோ, குன்றை குடையாய் ஏந்தினானோ, அதை கோபிலாதி முனிகளுக்கு காண்பித்தருள அவர்கள் ஆனந்தித்து பகவானை வந்தனம் செய்தனர். குன்றம் ஏந்தி குளிர் மழை காத்தவன், அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன், சென்று சேர் திருவேங்கட மாமலை வந்துமே தொழ நம் வினை ஓயுமே என்று பேசுகிறார் நம்மாழ்வார். இவ்வாறு மனிதர்களான நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அகம்பாவத்தை, நான் என்ற கடுமையான கர்வத்தினை விட்டொழித்து நடப்பது எல்லாம் நாரணன் செயல், எனக்குள்ளே இருக்கும் அறிவு, யான் கற்ற கல்வி, பெற்றிருக்கும் செல்வம், அடைந்திருக்கும் பதவி, அனைத்திற்கும் காரணபூதன் ஸ்ரீயப்பதியான கோபாலனே என்பதை உணர்ந்து அவன் அருளால் அவன் தாள் வணங்கினால் நாம் என்றும் எப்பொழுதும் ஒன்றுமில்லாத வாழ்வை பெறலாம் என்று காண்பித்தருளவே இதோ எம்பெருமான் அதி அற்புதமாக தங்க கோவர்தனகிரி பர்வதத்திலே எழுந்தருளி வரும் காட்சி. துவாபர யுகத்திலோ கோவர்தன மலையை பெயர்த்தெடுத்து பிடித்தான் என்றால் இது கலியுகம் அல்லவா? தன்னை சரண் அடைபவர்களுக்கு பொன்னை போன்ற வாழ்வை தருவேன் என்று காண்பிப்பதற்காகவே கோவர்தன மலையை தங்க கோவர்தன மலையாக உருமாற்றி அருளுகிறானோ இந்த எம்பெருமான் என்று நினைக்கத்தக்க வகையிலே குன்றினால் குடை கவித்ததும், கோலக்குறவை கோத்துவும், குடமாட்டும் கன்றினால் விளவு எரிந்ததும், காலால் காளியன் தலை மிதித்ததும், முதலாவென்றி சேர் பிள்ளை நல் விளையாட்டாம் அனைத்திலும் அங்கு என் உள்ளம் உள்குளிர ஒன்றும் கண்டிட பெற்றிலேன், அடியேன் காணுமாறு இனி உன்னெனில் அருளே என்று குலசேகர பெருமாள் திருமொழியில் சாதித்து அருளுமா போலே எம்பெருமானுடைய அதி அற்புத தோற்றத்தை காணுங்கால் இந்த கோவர்தனகிரி தாரியை, கோபிலாதி முனிகள் துதித்த சர்வோத்தமனை நாமும் ஒவ்வொரு நாளும் நினைத்து துதித்தால் நம் வாழ்விலே வரக்கூடிய மலையளவு துன்பமும் கடுகாகி மறையும் என்று நினைக்கத்தக்க வகையிலே ஸ்ரீயப்பதியான பகவான் அற்புதமாக கன்றுக்குட்டிகள் பகவானின் திருமுக மண்டலத்தை நோக்க, அந்த கன்றுக்குட்டிகளாக நாமே இருக்கலாமோ என்ற எண்ணம் நமக்குள் எழுவத கண்டிப்பாக இத்தகைய அற்புதமான 4ஆம் திருநாளிலே தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று சொல்லக்கூடிய 4 விதமான புருஷார்த்தங்களையும் நமக்கருளி சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார முனிகளால் வணங்கப்பட்ட எம்பெருமான் 4 வேதங்களின் உட்பொருளாய் நான்மறை பொருளாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் இதோ பக்தர்களுடைய அற்புதமான பக்திக்கு கட்டுப்பட்டு
தங்க கோவர்தனகிரி வாகனத்திலே இதோ அற்புதமாக புன்னகை சிந்தி கையிலே வேத்ரம், இடது திருக்கரத்திலே ஒய்யாரமாக நிற்கக்கூடிய வேங்குழல், இடுப்பிலே அசையும் சாபிக்கொத்து, சிரசிலே சாயக் கொண்டை, திருநாசியிலே நாசிகா பரணம், அற்புதமயமான திவ்ய பீதாம்பரம் என்று பகவான் பாதாதி கேசபர்யந்தம் தன் பேரொளி பிரகாசத்தை காண்பித்தருளி, இரவிலே 1000 முழு நிலவு எழுந்ததோ இந்த எம்பெருமானை தரிசிக்குமா எண்ணத்திலே கண்ணனெம்பெருமானுடைய கவில்மிகு காட்சியை நம் சிடிஎன் தொலைக்காட்சி பாங்காக பக்குவமாக பக்தியுடன் நம் இல்லத்திலே உள்ளத்திலே பதிவு செய்கிறது. நாமும் எம்பெருமானைக் கண்டு ஆனந்தித்து, ஹே பிரபோ ஸ்ரீயப்பதியே, நீ ஒரு நாள் பக்தன் உன்னை விரும்பி துதித்தால் அவன் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் அருள் துணை நிற்குமே. அதுபோலே அன்று 7 நாட்கள் நீ குன்றை குடையாய் பிடித்ததனால் அந்த மலையே, கோவர்தன மலையே 7 நாட்களிலே உன்னால் தாங்கப்பட்டதனால் உன்னை 7 யுகத்திற்கும் தாங்க வேண்டும் என்று கருதி 7 மலையாக, சப்தகிரியாக, திருமலை திருப்பதியாக நிற்கிறது என்று ஆன்றோர்கள் கூறுமா போலே திருமலையப்பனாகவும் விளங்குபவன் நீயே என்று நினைக்கத்தக்க வகையிலே நாம் அந்த கண்ணனெம்பெருமானை துவாபர யுகத்தில் கூட இத்துணை அருகில் சென்று சேவிக்க இயலுமோ? அந்த எண்ணத்தை நிறைவேற்றவே கோபிலரும் கோபர்லய முனிகளும் அவர்களதும் பக்தியின் பெரும் பயனாக நம் மன்னையம்பதியின் மகாராஜாதி ராஜனாக, ஆயர்குலச் சிறுவனாக, அனந்த பத்மநாபனாக, அச்சுதனாக நம்மை, நம் பக்தியை அவன் இதயத்திலே கொண்டு நமக்கு என்றும் எப்பொழுதும் துணை நிற்பவனாக ஓடோடி வரக்கூடிய காட்சியை காணுங்கால் மனமெங்கும் கோபால பக்தி உருவெடுத்து விடுகிறது. அந்த கோபால பக்தியிலே தோய்ந்தால் என்றும் எப்பொழுதும் நமக்கு ஒரு குறையும் வராது என்ற அடிப்படையில் விசேஷமாக நாமும் இந்த சர்வேஸ்வரனை கண்டு வணங்கி எம் குலம் காக்க வரவேண்டும், குறை தீர்க்க வரவேண்டும். சர்வேஸ்வரனே, உன் திருவடியை பணிகிறோம். என்றும் எப்பொழுதும் அள்ளக்குறையாத திருமகள் கடாட்சத்தை வழங்குக பகவானே என்று கோபிலாதி முனிகளைப் போல், ஆழ்வாராதிகளைப் போல், ஆச்சாரியர்களைப் போல் நாமும் பகவானிடத்திலே பக்தி செய்தால் இந்த கோவர்தன மலை எப்படி பொன்மயமாக காட்சி தருகிறதோ அதுபோல் நம் வாழ்க்கை தனையும் பொன்மயமாக மாற்றுவான் இந்த வாசுதேவ கிருஷ்ணன். எனவே அந்த பகவானின் திருவடி தாமரையில் பணிந்து நலம் யாவும் பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித பக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி அவன் திருத்தாள் பற்றுவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.